ஹாய் ஹலோ சினிவேஸ் யூடியூப் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் இயக்குனர் விஜய் மல்டன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடித்த மழை பிடிக்காத மனிதன் படத்தை பற்றி பார்ப்போம். படத்தோட ஆரம்பத்திலேயே மினிஸ்டரோட பையனை வந்து விஜய் ஆண்டனி டீம் வந்து போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ கோவப்பட்ட மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா விஜய் ஆண்டனி அந்த ஃபேமிலியும் அந்த டீமையும் வந்து காலி பண்ணுறதுக்காக ஆளுங்களை வந்து ஏவி விடுறாப்புல. இப்போ அந்த பிரச்சனையில் விஜய் ஆண்டனியோட ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க. இறந்த உடனே இப்போ சரத்குமார் வந்து நியூஸ் கேட்ட உடனே இப்போ ஒய்ஃப் இறந்துட்டாங்க, நீயும் இங்க இருந்தாக்கா ப்ராப்ளம் வந்துடும், அதனால நீயும் இறந்த மாதிரி நான் வந்து நியூஸ் கிரியேட் பண்ணி வெளியிட்டுறேன், அதனால நீ இங்க இருந்து ஆபத்து, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, விஜய் ஆண்டனி கூப்பிட்டுட்டு யாருக்குமே தெரியாம அந்தமான் தீவுல எடுத்து மட்டும் இறங்கிட்டு, பாரு நீ வந்து ஒரு ரோபோ மாதிரி, உனக்கு வந்து நோ சென்டிமெண்ட், உன்னுடைய அடையாளம் யாருக்குமே தெரியக்கூடாது, ஒரு மாதிரி பார்த்து நிதானமா சோதனமா நந்துக அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நீ வந்து உண்மையை சொல்லி ரைட் ரூட்ல போறியா இல்ல பொய் சொல்லி லெஃப்ட் ரூட்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அந்த ஊர்ல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, தலைமுறையா கந்து வட்டிக்கு வர்ற ஒரு குரூப், அவன் தான் வில்லன். அவன் என்ன பண்றான்னா, அவனால வந்து ஹீரோயின் ஃபேமிலிக்கு பிரச்சனை, அதே மாதிரி சரண்யா பொண்ணு இருக்காரு இல்லையா, அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. இப்ப சரண்யா பொண்ணுடைய பையன் தான் விஜய் ஆண்டனிக்கு வந்து ஃப்ரெண்டா பழகிறாப்புல. அந்த பழக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஒரு நட்பு வளருது. அதெல்லாம் மீறி ஒரு நாய்க்குட்டிக்கு வந்து ஒரு பிரச்சனை, அந்த நாய்க்குட்டி வந்து காப்பாற்றி விடும்போது அந்த நாய்க்குட்டி வந்து ஹீரோயினோட நாய்க்குட்டின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த நாய்க்குட்டி மூலிமா ஹீரோயின் கூட ஒரு பாண்டிங் வருது. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வளர்ந்துட்டே இருக்கு. இப்போ வில்லனால இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரும்போது விஜய் ஆண்டனியால வந்து பார்த்து சும்மா இருக்க முடியல. ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக, ஆஃப் பண்ணுறதுக்காக இவர் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறாரு. அந்த விஷயம் என்ன ஆச்சுன்னா, எங்க ஏஜென்சியோட சீஃப் இருப்பார் இல்லையா சரத்குமாருக்கு மேல ஒருத்தர், அது வந்து சத்யராஜ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாரு, சரத்குமாருக்கு அவனை காலி பண்ணிட்டேன் செத்துட்டுன்னு சொல்லி சொன்னாக்கா நீ அந்தமான்ல சேஃபா விட்டு வண்டியா, நான் சொல்றேன் அவன் இருந்தான்னா எல்லாருக்குமே ஆபத்து, நம்ம ஏஜென்ட்டினுடைய டீமுக்கு ஆபத்து, அவனை காலி பண்றேன்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாப்புல. இப்போ சரத்குமார் வந்து விஜய் ஆண்டனி போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி அந்தமான் வராப்புல. இங்க வில்லன் மூலியமா ஹீரோயின் டீமு, ஃப்ரெண்டு சரண்யா பொண்ணு டீமு எல்லாருமே மாட்டிட்டாங்க. இப்போ விஜய் ஆண்டனி இவங்களெல்லாம் காப்பாற்ற போறாரா இல்ல சரத்குமார் வந்து விஜய் ஆண்டனி வந்து போட்டு தள்ள போறாங்களா அப்படின்றது நீதிக்காக. அடுத்தோட பாசு என்னன்றது பார்த்துருவோம். இப்போ இயக்குனர் வந்து மழை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சொல்லும் போதே என்னடா ஒரு ஆக்ஷன் படத்துக்கு கவிதையான ஒரு டைட்டில் வச்சிருக்காரு அப்படின்ற இடத்துலயே இந்த படம் வந்து நீங்க எதிர்பார்க்குற படம் இல்லை, புதுசா ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஜய் ஆண்டனியோட அந்த அவருடைய லுக் இருக்கு இல்லையா, அந்த லுக்குக்காகவே இந்த கதையை பண்ணாம இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு பாட்சா படத்தில் ஒரு பில்டப் இருக்கு இல்லையா, இவர் வந்து ஹீரோ வந்து எப்போ பிரச்சனையில் இறங்க போறாரு, வில்லனை எப்போ அடிக்க போறாரு, ஃபைட் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எத்தனை படம் பார்த்துருந்தாலுமே கூட இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கேமராமேனோட ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு நீட்டாக அழகாக ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபருடைய ஒர்க்கும் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அந்தமான் போர்ஷன்ஸ் அப்படின்னும் போது சில இடத்துல வந்து செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் லொக்கேஷன் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைச்சதா இருந்தது. அடுத்த ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வில்லனா நடிச்சிருக்கிற தனஞ்சயா, அவருடைய போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஹீரோயின் இப்போ ரோபோ மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டருக்குள்ளார ஒரு அன்பு வரணும் இல்லையா, அதுக்காக ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நாய்க்குட்டி வந்து ஹீரோ வந்து காப்பாற்றுறாப்புல விஜய் ஆண்டனி. அது வந்து ரெக்கவர் ஆன பேர் ஹீரோயினோட நாய்க்குட்டி தான் அப்படின்ற அந்த சீனா இருக்கும். பிருத்வி ஆம்பர், நான் ஹீரோயினை லவ் பண்றேன், நீ தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி ஹீரோயினோட வீட்டுக்கு கூட்டு போகல. அப்ப அந்த நாய்க்குட்டி வந்து விஜய் ஆண்டனி பார்த்தோன்னே ஓடி வரும். ஏன்னா உலகத்திலே வந்து விசுவாசத்துக்கு பேர் போனது நாய், அதனுடைய அன்பு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வெளிப்படுத்தும். ஸோ அப்போ அந்த ஹீரோயின் வந்துட்டு பார்த்தோன்னே ஹீரோ மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு வரும். அது வந்து லவ்க்கு உண்டான பேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து சீன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. படத்தோட மைனஸ் பார்ப்போம். இப்போ படத்தோட பிகினிங்லேயே மினிஸ்டரோட பையன் வந்துட்டு விஜய் ஆண்டனி வந்து போட்டு தரலாம் மாதிரியும், அதுக்காக மினிஸ்டர் வந்துட்டு கோவப்பட்டு விஜய் ஆண்டனி ஃபேமிலி வந்து காலி பண்ணுறதுக்காக ஒரு காசு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் வந்து தவிர்த்திருந்தா நம்மளுக்கு வந்து படம் பார்க்கும்போது ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஒரு அந்தமான்ல ஒரு ஹீரோ வந்து அமைதியாக இருக்கான் அப்படின்னு வழக்கமாக பண்ணால் ஒரு பாட்ஷா பேட்டர்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து இயக்குனர் வந்து மைண்ட் வச்சிருக்காரு போல. இப்போ யூடியூப்ல அவர் கொடுத்த இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்க்ரீன் பிளே ஆர்டர்லாம் வந்து யாராவது வந்து குழப்பிட்டாங்க, மாற்றி ஆர்டர் போட்டாங்க, அதனால நான் வச்சிருந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, அதனால வந்து என்னுடைய ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு படம் பார்க்கும்போது எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருந்தார்.
அதெல்லாம் உண்மைதான். இப்போ விஜய் ஆண்டனி வந்து என்ன பண்ணணும், ஒன்று கதையை வாங்கிட்டு ஒரு டேரக்ட் பண்ணணும்னு ஆசை தான் அப்படி பண்ணிடணும். இல்லையா ஒரு இயக்குனருடைய முழு பொறுப்பு வந்து இயக்குனர் தான். நம்ம வந்து நடிக்க போறோம்னா நடிச்சுட்டாவது வெற்றி தோல்வி வந்து இயக்குனர் சாரம் சொல்லி விட்டுடணும். எதுவுமே இல்லாம கதை சொல்லி படமா எடுத்துட்டு அப்புறம் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி நான் வேற மாதிரி பண்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஓப்பனிங்லேயே மொத்த ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டா படம் முழுக்க நமக்கு தெரிஞ்ச கதை எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? அதெல்லாம் அந்த வீக் தான். இன்னொன்னு, ஒரு தமிழ் சினிமால தொடர்ந்து வில்லனுக்கு வந்து ஒரு சரியான கதாபாத்திரமே அமைக்கல. அது காரணம் என்னன்னா, ஒரு ஹீரோ பிடிக்கிறோம், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி கதை சொல்றோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஷூட்டிங் போயிடும், படம் பண்றோம். இப்போ ரஜினியா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே ஒரு வில்லனுக்கிட்ட போயிட்டு கதை சொல்லிட்டு வாங்க, அவர் ஓகேன்னு சொன்னாக்கா நான் வந்து படம் பண்றேன் அப்படின்னு ஒரு நிலவரம் வந்தா, ஒருவேளை தமிழ் சினிமால இந்தியன் சினிமாலேயே வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, இவங்க ஹீரோ பிடிச்சி காக்கா பிடிச்சி கதை சொல்லி படம் பண்ணும்போது ஹீரோ ஏத்துன்னு ஏத்துறாங்க. இப்போ ஒரு வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான், அந்த வில்லனை எப்படி ஹீரோ வந்து வின் பண்ணிட்டு ஜெயிக்க போறான் அப்படின்னு ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்குற ஆடியன்ஸ் வந்து திருப்தியா இருக்கும். இப்போ நீங்க உதாரணத்துக்கு வந்து பாகுபலியா இருக்கட்டும், இல்ல ராஜமௌழி பண்ண எல்லா படத்தினுடைய போர்ஷன் பாருங்க, வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்பதானே நம்ம வந்து கிளைமேக்ஸ்ல ஏறி ஹீரோ வந்து ஜெயிக்கும் போது நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அதெல்லாம் இல்லாம இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, தாயில அது பிள்ளை அடிச்சுட்டு கப்பு கிப்புன்ட்டு போடா அங்கிட்டு, கப்பு நான் எழுதுதண்டா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வருவாரு. அந்த மாதிரி சொம்பியா ஒரு வில்லன் அடிச்சுட்டு என்ன பெரிய ஹீரோ இவங்கெல்லாம். இப்ப இன்ஸ்பெக்டர் வர முரளி சர்மா வந்து பாத்தீங்கன்னா, அவரு படத்துல வந்து என்ன பெருசா பண்ணாருன்னு பார்த்தா அவரும் வந்து எதுவுமே பண்ணல. இப்போ வில்லனே வந்து அவ்வளவு பேர் ஆள் வந்து எதுவுமே பண்ணாதப்ப இவர் என்னத்து பண்ணிட்டு போறாரு, இதுதான் இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கெஸ்ட் ஷோல வந்த சத்யராஜ் அவர் வந்து சீக்ரெட் ஏஜென்சியோட சீஃப்ன்றாங்க. சரத்குமாரும் வந்து ஒரு 2-3 சீன் வராரு. அதுவும் வந்துட்டு என்னத்துக்கு சரத்குமார் போட்டாங்கன்னு பார்த்தா எதுவுமே போடல. ஒரே ஒரு துப்பாக்கியத்துன்னு கிளைமேக்ஸ்ல விஜய் ஆண்டனி ஷூட் பண்றது தான் ஒரு வேலைன்னா, அது வந்து நம்மளால ஜிம்பாய்ஸா பண்ணிட்டு போங்களா அந்த வேலையை, அது எது சரத்குமார். அந்த மாதிரி இவங்க வந்து கேஸ்டிங் உள்ள கொண்டு வந்து வியாபாரத்தை வேற மாதிரி கொண்டு வரதுக்காக என்னென்னோ பண்ணி வச்சிருக்காங்க. அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஒன்றுமே ஒட்டல. இந்த படத்தை பார்க்கலாமே வேணாமா, அதானே உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ ஒரு இயக்குனர் வந்து பல வருஷமா ஒரு கதையை வந்துட்டு குழந்தைய வளர்க்குற மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்து ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொல்லி ஓகே பண்ணிட்டு பேரு என்ன ஆகுன்னா, அவனுக்கு அந்த பசி இருக்குதுன்னா நியாயம். ஒரு ஹீரோ நல்ல வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, சொகுசான ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்குது. இப்போ அந்த இடத்துல அவனோட கதையை வந்து நீ வந்து கருத்து சொல்றன்ற பேர்ல அவன் லைஃப்பை சேர்த்து கெடுத்து உன்னோட லைஃப்பை சேர்த்து கெடுத்துக்கிற. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இயக்குனரோட லைஃப் தான் காலி ஆகுது, நீ ரொம்ப சேஃபா தான் தப்பிச்சுக்கிற. இதெல்லாம் மீறி ஒரு ஆடியன்ஸ் 200 ரூபாய் கொடுத்துட்டு படம் பார்க்குறவன், 160 ரூபாய் கொடுத்து படம் பார்க்குறவன், அவனை பத்தி நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு கதையை கேட்டு டிசைட் பண்ணி நடிச்சு நீ வந்து ஹிட் வந்தா உங்களுக்கு தானே பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பூ, மாலை, மரியாதை, ஸ்டார்ன்ற அந்தஸ்து எல்லாம் வந்து ஆடியன்ஸ் கொடுக்க போறாங்க. அப்படியேப்பட்ட ஆடியன்ஸ் வந்து நீங்க வந்து ஏமாத்தினீங்கன்னா பொறுத்து பொறுத்து பார்ப்பான், அதுக்கப்புறம் போடான்ட்டு போயிடுவான். படம் முழுக்க தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம திரும்பி திரும்பி பார்க்குறோம் தொடர்ந்து அப்படின்னு நினைச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்றாங்க. அது என்னன்னு பார்த்தா அடுத்த பாட்டு லீடு கொடுத்துருக்காங்க. ஐயோ, ஏற்கனவே ஓன பிச்சைக்காரன் வந்து இவர் 2 எடுத்து காலி பண்ணிட்டாரு, பிச்சைக்காரன் 2. இப்போ இந்த படத்தை வேற மழை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி சொன்னாங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆண்டனிக்கு கதை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும்.